வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா உடலில் ஏற்படக்கூடிய வாய்வு தொந்தரவு, பித்தத்தால் வரக்கூடிய பாதிப்புகள், அது மட்டும் இல்லாமல் வாந்தி மாதிரியான தொந்தரவுகளுக்கு ஒரு சிறந்த குடிநீர் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த ஈர்க்கு வச்சு தான் இந்த குடிநீர் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். பொதுவாக கருவேப்பிலை அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய பட்டை, இலை, வேர், ஈர்க்குன்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதில் நம்ம பயன்படுத்தாத இந்த ஈர்க்கு உடலில் ஏற்படக்கூடிய வாய்வு தொந்தரவை முற்றிலும் அகற்றக்கூடியது. அதுக்கான ஒரு குடிநீர் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு கையளவு ஈர்க்கு எடுத்துக்கிறேன். இதை நல்லா அலசிட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் இந்த ஈர்க்கை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். பலவிதமான சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னா அது கருவேப்பிலை அப்படின்றது வேறு ஒரு வீடியோவில் பார்த்தோம். அதாவது கருவேப்பிலையை அன்றாடம் நம்ம சமையலில் பயன்படுத்தும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள் முற்றிலும் அகலும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நுண்ணூட்ட பேரூட்ட சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். அஜீரணம், மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த கருவேப்பிலை இருக்குது அப்படின்றதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு சமையல்லையும் இந்த கருவேப்பிலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் வேற ஒரு வீடியோவில் பார்த்தோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். நல்லா இது கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியினுடைய நிறம் மாறும் பொழுது அடுப்பு அணைச்சிட்டு, கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் இது சாப்பிடும் பொழுது வாந்தி, கொமட்டல் பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு உதவும். கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம்னா இதில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து பருகலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த கருவேப்பிலையினுடைய ஈர்க்கு, ஜீரகத்தை வடிகட்டிட்டு இந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 2 தடவை குடிக்கும் பொழுது வாய்வு கோளாறு முற்றிலும் நீங்கும். அதே மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதோட நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்து ஒரு தேநீராகவும் சாப்பிடலாம். வாய்வு கோளாறை முற்றிலும் அகற்றக்கூடிய, நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த பானம் இது. பொதுவாக கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வரக்கூடிய வாந்தி, அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பித்தத்தால் வரக்கூடிய நோய்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பித்தத்தால் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது. மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், வாய்வு கோளாறுக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இது இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.